எனக்கு இன்னும் 2 ஷாட் வந்து எனக்கு வந்து ப்ளோன் அவே ஷாட்ஸ். ஒன்று வந்து அந்த எம்ஐடி வாங்க போகிறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பால் கேன் எடுத்து வந்து ஒரு சைடில் வைப்பார். அதை வச்சதுக்கப்புறம் அவர் அந்த கயிறை தூக்கி போடுவார். அந்த கயிறு வந்து ஒழுங்கா உலாது, அவர் மறுபடியும் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஆக்சுவலாக அது எந்த டிரெக்டராக இருந்தாலும் எந்த எடிட்டராக இருந்தாலும் கட் பண்ணியிருப்பாங்க. அங்கே அது இருக்கிறது வந்து அது இன்னும் உள்ள கொண்டு போகுது. எனக்கு வந்து அந்த கயிறை வந்து நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் கட் பண்ணியிருக்கலாம். அது ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச அதில் ஒன்றும் பெருசாக இம்பாக்ட் இல்லை. பட் அந்த ஷாட்டை நீங்கள் வந்து அந்த கயிறு வந்து ஒழுங்கா விழாமல் இருக்குது, அவர் மறுபடியும் எடுத்து ஒழுங்கா வைக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன சீன் இருக்குல்ல, எனக்கு வந்து அது இன்னும் வாழ்க்கை லைஃபா என்ன உள்ள கொண்டு போகுது. ரெண்டாவது வந்து இவங்க போயிட்டு இருக்கப்போ ஒரு மாடு வந்து நடுவுல வந்து நிக்கும். இங்க வந்து அது ரொம்ப ஐயோ கடவுள் முனி வந்துருச்சுங்கிற அளவுக்கு பேசிட்டு இருப்பாங்க. என்னடா இது. அப்புறம் வந்து உள்ள போய் சொல்லுவாங்க, அவங்க அப்பா வந்து ஒரு ஆண் அவர் இருந்துகிட்டு வந்து கூப்பிடுவாரு, ஏய் வாப்பில்ல அப்படின்னு. அங்கேருந்து வரப்போறது வந்து நான் நினைச்சேன் ஒரு 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 40 வயசு ஒருத்தங்க வருவாங்க, அவங்க ஒய்ஃப் வர போறாங்க அப்படின்னு. ஒரு சின்ன குழந்தை வரும், ஏய் என்ன எப்ப பார்த்தாலும் இதே பண்றீங்க, இப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்மள என்ன பண்ணுவாங்க தெரியலன்னு சந்தைக்கு போய் விற்பாங்கன்னு அந்த குழந்தை சொல்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து நிறைய இடத்துல எனக்கு ரிலேட் ஆச்சு. எனக்கு எப்படின்னா அது சந்தைக்கு போய் மாடையும் விற்பாங்க, அவளையும் வந்து நாளைக்கு திருவாங்க அப்படின்னு. அது எப்படி இருக்குது. எனக்கு வந்து அதை பார்த்தோன்னா இவங்க வந்து மறுபடியும் புரியவே இல்லை. என்ன நான் இந்த மாதிரி படம் பார்க்க மாட்டேன், எனக்கு இது புதுசா இருக்கு, எல்லாத்தையுமே சொல்றீங்களே, எனக்கு புரியல. என்ன இல்ல அது நல்லா இருக்கு. இல்ல அதுதான் நான் சொல்றேன், சொசைட்டி வந்து மெஜாரிட்டி மக்கள், நான் மெஜாரிட்டின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். அப்போ உங்களுக்கு இவ்வளவு தூரத்துக்கு இதாகும்போது எனக்கு எல்லாருக்குமே வந்து அப்போ இது கனெக்ட். நான் அதனால தான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இந்த சந்தைக்கு போய் உன்னை வித்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு இருக்குல்ல, இப்படி தானே ஒவ்வொன்றும் தயாரிக்கப்படுது. குறிப்பாக பெண்கள் அப்படி தான் தயாரிக்கப்படுது. இது இந்த டைலாக் பின்னாடி ஒரு லைஃப் இருக்குல்ல, இது எனக்கு கனெக்ட் ஆகி பேசும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி, எப்பயுமே எழுதும்போது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அது எடுத்து இருக்கும்போது அந்த நடக்கும்போது சபைக்கு வைக்க போகிறதுக்கு முன்னாடி இருக்க ப்ரெஷரில் அது விழுந்துடும். சபைக்கு வச்சப்போ இப்படி ஒரு இந்த வார்த்தை எனக்கு இப்படி ஒன்று தோணுன்னு ஒருத்தவங்க சொல்லும்போது அந்த எழுதும்போது இந்த சந்தோஷம் திரும்பி கிடைக்குது. இல்லை எனக்கு வந்து சீன் பை சீனாக வந்து இந்த படத்தை உட்காந்து பேசணும்னு எனக்கு ஆசை இருக்குது. அது கொஞ்சம் நாள் கழிச்சு உட்காந்து மொத்த கதையாகவே எனக்கு வந்து இது வந்து நான் தான் சொல்கிறேன், இது வரைக்கும் என் வாழ்க்கையில் வந்து நான் 2 ஃபிலிம் தான் வந்து இந்த அவார்ட்ஸ் வாங்கின ஃபிலிம்ஸ் நான் பார்த்துருக்கேன். 2மே உங்க படம் தான். ஐயோ தேங்க்யூ. அந்த மஜீதி கரெக்டா, அவரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரை வந்து இந்த பரத்வாஜ் ரங்கன் சார் எல்லாம் பேசுறப்ப அடிக்கடி மென்ஷன் பண்ணுவாங்க. இல்ல வந்து அந்த மாதிரி ஒரு லீக்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசுவாங்க. ஏதோ ஆர்டிஸ்டிக் படம் எடுப்பாங்க போலன்னு தாண்டி போயிடுவேன். இப்போ உங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்போ அவங்க படம் நம்ம பார்க்கலாமான்னு எனக்கு தோணுது. உண்மையே என்னன்னா நம்ம இப்படி அவங்க ஊரில் ரூட்டடாக இருக்கிற ஒரு விஷயத்த குளோபலாக கனெக்ட் ஆகும். ஏன்னா குளோபல் எமோஷன்ஸ் அதில் இருக்குன்னு நினச்சி தான் அவங்க வந்து அப்படி இருக்க விஷயத்தை தான் அந்த ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருமே அட்ரஸ் பண்ணி பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்து பேசும்போது இவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வருதுல்ல, இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன், இதை கண்டுக்கிட்டேன். இந்த பார்ட்டிசிபேஷன், இந்த ப்ராக்டிக்ஸ் தான் நான் இங்கே எதிர்பார்க்குறேன். கதை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்கஸ் பண்ண கதை, ரொம்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பேசிகிட்டு இருக்குன்னா இப்போவும் அது நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கடந்து வந்திருப்பீங்க. ஏகப்பட்ட விஷயம் நடந்துருக்கும். கேரளாலலாம் இது மாதிரி நடக்கும். ரொமானியாவில் அதான் சொல்கிறேன், ரொமானியாவில் சொல்கிறாங்க ஒருத்தன் வந்து, நான் ஏற்கனவே ஒரு வாட்டி கூழாங்கல் எடுத்து ரொமானியா போகும்போது இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு கிளவி வந்து பார்த்துப்புட்டு ஆமாம் பார்த்துட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி கதை, இது என் லைஃப் நடந்தது, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுச்சு. நான் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன். உன்னை கூட்டி போய் வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு போச்சு. இப்போ போகிறேன், சேம் அங்கே வந்து ஒருத்தவங்க பார்த்து அந்த காளின்றதை பார்த்து, காளி விச் கிராஃப்ட்லாம் இங்கே இருக்குது, இது நாங்கள் வழிபடுற ஒரு இது, ஆனால் இங்கே வேறு ஒன்றா இது பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு எனக்கு அங்கே இருக்கிற அந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அங்கே காளிலாம் என்னவா இருக்குன்னு உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போ இந்த மாதிரி எனக்கு சொல்லும்போது எல்லாருமே குளோபலாக கனெக்ட் ஆகிற ஒரு எமோஷன்ஸ் தான் பண்ணுறோம். ஈரானில் ஒரு குழந்தைகளை வச்சு மட்டும்தான் படம் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருக்கிறனால, அங்கேருந்து அந்த உலக அரசியலை அந்த உள்ளூர் அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் இதை வந்து எப்படி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ஃபிலிம் மேக்கர் ஒரு ஐடியாவுக்கு வர்றாருல, அது மாதிரி அவங்ககிட்ட தான் கிராஃப்ட் எடுத்துக்கிட்டு இப்படிலாம் படம் பண்ணுறாங்க, நம்ம ஏன் இங்கே இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கிராஃப்ட் எடுத்துகிட்டு இங்கே இருக்க கதையை தான் நாங்கள் எடுத்து பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக இங்கே கனெக்ட் ஆகும். இது ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து எல்லாமே காரணத்துக்காக வச்சது தான். வெறுமனே நான் பாரு யாரு அப்படின்றக்காக வச்சது கிடையாது. அதை நீங்கள் இவ்வளோ உணர்ந்து பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.